ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஜினியரிங் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 ரவுண்டு ப்ரெடிக்ஷன் என்ன சார்? நீங்கள் எல்லாருமே ஒரு கட் ஆஃப் இப்போ வாங்கி வச்சு உட்காந்துருக்கீங்க. கம்மி கட் ஆஃபாக இருந்தாலும் சரி, அதிக கட் ஆஃபாக இருந்தாலும் சரி, யோசிச்சுட்டு இருக்கிறது என்னென்னா நல்ல கல்லூரி கிடைக்குமான்னு. 110 எடுத்தாலும் நான் ஏடிஎஸ் தான் எடுப்பேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுப்பேன். நிற்கிறீங்க பாருங்கள், அங்கே நிற்கிறேன் நீங்கள். ஸோ நான் யாரையும் கிண்டல் பண்ணல. என்னன்னா 110 எடுத்ததுக்கு ஏடிஎஸ்ல எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி காலேஜில் கிடைக்குமா, பிஹெச்சியில் மாதிரி கிடைக்குமா, இல்லை குமரகுருவில் கிடைக்குமா, இல்லை கிருஷ்ணாவில் கிடைக்குமான்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் தவறு. நான் மீண்டும் சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறையா காலேஜில் சீட்ஸே ஃபில் ஆகாமல் போன வருஷம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் சீட்டு வந்து அவங்க தராங்க. அதில் 1,10,000 பேர் தான் போன வருஷம் சீட்டே எடுத்திருக்கான். ஸோ அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா அதை விட கேவலம் 84,000 பேர் தான் சீட்டே எடுத்திருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வருஷம் இன்னும் ஒரு 10,000 பேர் சீட் எடுப்பாங்க நான் நம்புகிறேன் எக்ஸ்ட்ராவாக. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டு ஃபில்லிங்கிறது கம்மியாக இருக்குது. அந்த இடத்துல ஏன் கம்மியாக இருக்குன்னா, எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்பி போகிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலனா வெளியில் போய் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலையா, மெக்கானிக்கல், ட்ரிபிள் சிவில் நான் காட்டுறேன், கோர் பிரான்ச்சஸ் எல்லாம் காட்டுறேன். அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் எடுத்து நல்ல கல்லூரியில், அட்டானமஸ் கல்லூரி, நல்ல கல்லூரி, கவர்மெண்ட் கல்லூரிலேயே கிடைக்காது, 150க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும், அது உண்மை. கவர்மெண்ட் கல்லூரியே இருக்கிறதே 11, அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். யூனிவர்சிட்டி கேம்பஸில் வேணால் கிடைக்கும். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, நல்ல கல்லூரியில் சீட்டு வேணும்னா நான் என்ன எடுத்தாலும் படிக்கிறேன். ஏன்னா என்ன எடுத்தாலுமே ஐடிக்கும் போகலாம், கோர் பிரான்ச்சஸும் போகலாம். யாரோ ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க, மெக்கானிக்கலுக்கெல்லாம் ஐடி கம்பெனிலாம் வர்றது இல்லையாமல் என் காலேஜில் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தனித்துவமாக ஸ்கில் இருந்தால் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் அவன் வந்து உங்களை கூப்பிடுவான். ஆனால் ஒன்று பண்ணணும் மறக்காமல், என்ன டிபார்ட்மெண்ட் படித்தாலும் மறக்காமல் ஒவ்வொரு செமஸ்டர் லீவ்லையும் நீங்கள் போய் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு வாங்க. ஜாவா, பைத்தான், C++, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கிட்டே வாங்க. HTML, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதை ஒரு லீவ்லையும் போய் கற்றுக்கிட்டு வாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கிளாஸ் மாதிரி போயிருங்க. ஏன்னா வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஃபார் கோர் பிரான்ச்சஸ். ஸோ விடுங்க, அதெல்லாம் நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ இந்த ரவுண்ட் ப்ரெடிக்ஷன், ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரவுண்ட் ப்ரெடிக்ஷனும் பார்த்துடலாம். எந்த ரவுண்டில் நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறது ஒரு தோராயமாக என்னால் 90% கணிக்க முடியுது. நான் ஆல்ரெடி ரவுண்ட் ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தேன். பட் இது வந்து கட் ஆஃப் கையில் வந்ததுக்கப்புறம் அக்யூரேட்டாக நான் பார்த்து ப்ரீவியஸாக ஒரு 5 வருஷம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்து நான் போட்டிருக்கேன். பட் நமக்கு ரவுண்டு ஷெடியூல் வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். நமக்கு எப்போயுமே 3 ரவுண்டு நடக்க போகுது. இந்த வருஷம் 3 ரவுண்டு நடக்க போகுது, அது ஷுவராகவே நம்ம பார்த்துருந்தோம் அந்த வெப்சைட்டில். பட் போன வருஷம் 3 ரவுண்டு தான் நடந்துச்சு, இந்த வருஷம் 3 ரவுண்டு தான் நடக்கும். ஸோ அதான் எதிர்பார்க்குறோம். இந்த 3 ரவுண்டு நடந்தால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டைட் காலாக இருந்தது. போன வருஷம் என்ன ஆச்சுன்னா, TNEA 2023 வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1ல் 200லேருந்து 177 வரைக்கும் கூப்பிட்டாங்க கட் ஆஃப். அப்போ ரவுண்டு 1 மாணவர்கள் ரெடியாக இருங்க. இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் 1ல் வருவீங்க. 22,761 பேரை கூப்பிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? அதுதான் சொல்கிறேன், சீட்டு கிடைக்குங்கிறேன். இதில் 5,000லேருந்து 6,000 பேர் வரைக்கும் அட்டனே பண்ணல கவுன்சிலிங்கு. அப்படியே அட்டன் பண்ணியிருந்தாலும் சீட்டு எடுக்கலை. அப்போ மீதி 15,000 சீட்டு தான் ஃபில் ஆச்சு. அதில் 6,000லேருந்து 7,000 சீட்டு வரைக்கும் ரவுண்டு 2க்கு ஷிஃப்ட் ஆயிரும் வேகன்சி லிஸ்ட்டு. ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு வேகன்சி லிஸ்ட் வரும். ஃபஸ்ட்டு இனிஷியல் வேகன்சி லிஸ்ட், அதுக்கப்புறம் ரவுண்ட் 2, ரவுண்டு 1 வேகன்சி லிஸ்ட், ஆஃப்டர் ரவுண்ட் 1 வேகன்சி லிஸ்ட், ஆஃப்டர் ரவுண்ட் 2 வேகன்சி லிஸ்ட். ஒவ்வொரு முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வேகன்சி லிஸ்ட் வர தெரிஞ்சிடும் எந்தெந்த காலேஜில் சீட் இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குங்க. கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அருமையாக சீட் எடுத்துடலாம். அதுதான் நான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கிறேன். நீங்கள் அவசரப்பட்டு போய் கோடியாக லட்சமாக பணம் கட்டி சேர்றீங்க. சரி, ஓகே. அடுத்து ரவுண்ட் 2ல் 176.99லேருந்து 142 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. 64,288 பேர் கூப்பிட்டுருக்காங்க. இதில் நேற்றே நான் சொன்னேன், கம்யூனிட்டி அடிப்படையில் இதில் பிரிவாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ரவுண்டில் இருக்கீங்கன்னா இதில் கம்யூனிட்டி அடிப்படையில் பிசின்றது 25,000 பேர் தான் இருப்பான். 25,000 பேர் தான் இருப்பான். மீதி எம்பிசிங்கிற 20,000 பேர் இருப்பான். அப்போ 25,000 பேர்த்து கூட தான் நீங்கள் போட்டியே இருக்கும். அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கும். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடச்சிரும். அந்த மாதிரி யோசிங்க, ஓகேவா? அடுத்த ரவுண்ட் 3ல் 141.86லேருந்து 77.5 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. 89,695 பேர் கூப்பிட்டுருக்காங்க. இதற்கு டைட் கால் தான். ஸோ என்னவாக இருந்தாலும் ரேங்கின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து சீட்டு ஃபில் ஆகும் கவுன்சிலிங்கில். ஸோ அதனால் இந்த ரவுண்டு வந்தாலுமே தைரியமே எதிர்கொள்ளுங்க, சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, அடித்து சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 45,000 சீட்டு வந்து சும்மாவே எம்டியாகவே ஃபில் ஆகாமே இருந்துச்சு போன வருஷம். அது ஏன் எதுக்குன்னு காரணமெல்லாம் கேட்காதீங்க. காரணம் என்னென்னா, மொக்க கல்லூரிகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து நல்ல கல்லூரியிலே சீட்டு ஃபில் ஆகாமல் இருந்துச்சு. அதுதான் அநியாயமாக இருக்குது. அதை வந்து மாணவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை.
அதை புரிஞ்சுக்காம எல்லாருமே சிஎஸ்சியில் போய் விழுந்துட்டாங்க. என்னன்னு எனக்கு புரியல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கம்மி கட் ஆஃப் இருக்கிறவங்க கரெக்டான காலேஜில் போய் சேர்ந்துக்கங்க. டிஎன்இஏ 2024 ரவுண்ட் ப்ரெடிக்ஷன் என்ன சார், இதுதான் முக்கியம். அதுக்கு முன்னாடி 7.5 ரிசர்வேஷன் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருக்கலாம். போன வருஷம் 7.5 ரிசர்வேஷன் என்ன நடந்திருக்குன்னா ரவுண்டு 1ல் 200லேருந்து 177 வரைக்கும் அதே கட் ஆஃபில் தான் 7.5 ரிசர்வேஷனுக்கு கூப்பிடுவாங்க. 1074 பேர் கூப்பிட்டுருக்காங்க. ரவுண்ட் 2ல் 176.99 142ல் 7512 பேர் கூப்பிட்டுருக்காங்க. ரவுண்டு 3ல் வந்து பார்த்தீங்கன்னா அதே கட் ஆஃப் 19280 பேர் கூப்பிட்டுருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் சீட் எடுத்தாங்க அப்படின்னா மொத்தமாக 27867 பேரில் 12,000 சீட்டு தான் எடுத்தாங்க. சரிங்களா? ஸோ மீதி எல்லாருமே எடுக்கல. என்ன காரணம்? ஒன்று சீட்டு கிடைக்காம போயிருக்கோம். ஏன்னா 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கம்மியாக இருக்கனால மொக்க கல்லூரியில் வேணால் சீட்டு இருந்திருக்கும் தவிர அதை எடுக்காமல் போயிருப்பாங்க. ஜென்ரல் எடுத்திருப்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. 7.5 ரிசர்வேஷன் வரவங்க இதுலேயும் உங்களுக்கு கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க, ஜென்ரல்லையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. இதில் ஒரு வேளை கிடைக்கலன்னா ஜென்ரலில் போயிடுங்க. ஜென்ரல் ரேங்க் இப்போ 7.5 ரிசர்வேஷனுக்கு தனி ரேங்க் ரிலீஸ் ஆகும். அதில் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கிடைக்கலன்னா நீங்கள் ஜென்ரலுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. ஜென்ரல்லையும் சாய்ஸ் ஃபில்லிங் கட்டாயம் பண்ணணும். சரிங்களா? அதில் வந்து ஜென்ரல் ரேங்க்கில் பார்ப்பாங்க. ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் அதில் நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்கணும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் 7.5 ரிசர்வேஷனுக்கு பெனிஃபிட் உண்டு. பட் 7.5 ரிசர்வேஷனில் கொஞ்சம் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். ரவுண்ட் 3க்கு தான் கொஞ்சம் கஷ்டம். பட் கிடைக்கலன்னா நீங்கள் ஜென்ரலில் பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போது இந்த வருஷம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். 200லேருந்து 175 வரைக்கும் கூப்பிடுவாங்க. டிஎன்இஏ 2024 174.9 ரவுண்ட் 2ல் 174.9 141 வரைக்கும் கூப்பிடுவாங்க. நான் கணிச்சிருக்கிறேன். ரவுண்டு 3ல் 140.9 77.5 வரைக்கும் கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கணிச்சுக்கோங்க யார் நீங்கள் ரவுண்டு 1 யார் ரவுண்ட் 2 யார் ரவுண்ட் 3 கணிச்சுக்கிட்டு இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வருஷம் நல்லா கேட்டுக்கோங்க. 1,80,000 பேர் பக்கம் எனக்கு தெரிஞ்சு ரேங்க் லிஸ்ட் வந்தவங்களுக்கு தான் இது வரும். ரவுண்டு ஷெடியூல் யாருக்கு வரும்? ரேங்க் லிஸ்ட் வந்தவங்களுக்கு வரும். ரேங்க் லிஸ்ட் யாருக்கு வரும்? எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங்க்கு தான் வரும். எலிஜிபிள் யாருக்கு வரும்? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்து அவன் கரெக்டாக அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி தானே எலிஜிபிள். அவன் எலிஜிபிள் கேண்டிடேட்டு 1,80,000 பேர் வருவாங்க. 1,80,000 பேர் வந்தாங்கன்னா இங்கே எவ்வளோ பேர் ஃபஸ்ட் ரவுண்டில் வருவாங்கன்னா கண்டிப்பாக 23,000 பேராவது வருவாங்க. ரவுண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 64லேருந்து இதே மாதிரி தான் வருவாங்க. ரவுண்டு 3ல் வந்து 90,000 பேர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் கணிப்பு. ஸோ நீங்களே உங்கள் போட்டியாளர்களை நினச்சிக்கோங்க. உங்கள் கேண்டிடேட் அதாவது உங்கள் கூட எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க அந்த ரவுண்டில் அப்படிங்கிறது கணிச்சிக்கோங்க. நான் இப்போ சொன்ன நம்பர்ஸ். ஸோ இது அப்ராக்சிமேட் நம்பர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வருஷமும் நடக்க போகுதுங்கிறது கரெக்டாக தெரியுது. ஸோ அந்த ரவுண்டு 1ல் வரவங்க ஓகே சீட் எடுத்துருவாங்க பெரிய பெரிய காலேஜ். ரவுண்ட் 2 வரவங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி. அது எல்லாருமே சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா ரவுண்டு 1ல் நான் இப்போ தானே சொன்னேன் நிறைய பேர் சீட்டை விட்டுருவானுங்க. அந்த சீட்டெல்லாம் யார் எடுப்பா? ரவுண்ட் 2காரங்க நீங்கள் தான். டயர் 1லே காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாமல் டயர் 1 காலேஜை மிஸ் பண்ணிவிடுவான். அது எல்லாமே ரவுண்ட் 2காரங்களுக்கு தான். முக்கியமாக 174.9லேருந்து 160 வரைக்கும் சூப்பராக சீட் கிடைக்கும். 160லேருந்து 141 வரைக்கும் ஸ்மார்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்தீங்கன்னா கிடச்சிரும். 140லேருந்து 77.5 வரைக்கும் கடுமையான போட்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் திறமையாக கொடுத்தீங்கன்னா நல்ல காலேஜ் கிடைக்கும். இதைத்தான் நான் சொல்கிறது. எல்லாத்துக்குமே சீட் உண்டு. தயவு செய்து மாணவர்கள் நீங்கள் யோசித்து கரெக்டாக கவுன்சிலிங் போடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் பற்றி யோசிக்கிறீங்க, ஆனால் கவுன்சிலிங் பற்றி யோசிக்கிறதில்ல. அதை தான் அப்படி சொன்னேன். ஸோ கவுன்சிலிங் வந்து போட்டுக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் ஃபீஸு கம்மி. உடனே சொல்லி 35,000 சார் அப்படிலாம் கிடையாது. ப்ரைவேட் கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டா மூலயமா போகிற ப்ரைவேட் கல்லூரியில் 1,10,000 1,20,000 கண்டிப்பாக இருக்குதுன்னு செய்யும். ஹாஸ்டல் ஃபீஸ் 1,00,000 ரூபாக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் போனால் அதை விட கொள்ளையடிப்பாங்க, பார்த்துக்கோங்க. சரி, ரைட். எல்லா ப்ரெடிக்ஷனும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வருஷம் ப்ரெடிக்ஷன் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எதெல்லாம் சீட்டு ஃபில் ஆகலை அப்படின்னா போன வருஷம் அதிகமாக மெக்கானிக்கல், சிவில், ரோபோட்டிக்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள் ஐசி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் சொல்லுவாங்க, ஏரோநாட்டிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு அறகுறையாக தான் ஃபில் ஆயிருந்தது. ஒரு 10-20 சீட்டு எல்லா காலேஜிலுமே இந்த கோர்ஸ் வச்சவங்களுக்குலாம் சீட்டு ஃபில் ஆகாமல் தான் இருந்தது. பெரிய பெரிய கல்லூரியிலும் ஃபில் ஆயிடுச்சு. டயர் 1 டயர் 2 ஃபில் ஆயிடுச்சு. பட் ஃபில் ஆகாது நிறையா இருக்குது. ஸோ அது நீங்கள் இந்த தடவை சூட்டிப்பாக அந்த மாதிரி காலேஜஸை எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க நல்ல கல்லூரியாக. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை பற்றி அவேர்னஸே இல்லாமல் இருக்கீங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு உங்கள் டிஎன்இ வெப்சைட்டில் பாருங்கள் நம்ம எந்த ரவுண்டில் வருவோம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அதெல்லாம் தான் பார்க்க முடியும். அண்ட் நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் வரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.